அனைவருக்கும் வணக்கம். இப்போது நடக்கிற தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் அண்ணன் வன்னியரசு அவர்கள், சமூக நீதித்துறை வன்னியரசு அவர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய பின்னணி, அவருடைய அரசியல் அனுபவம். கிட்டத்தட்ட அவர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் இருக்கிறார். ஏகப்பட்ட போராட்டங்களில் பங்கெடுத்திருக்கிறார், சிறை சென்றிருக்கிறார், மக்களுக்காக அயராது பாடுபட்டிருக்கிறார். மக்களுக்காக இரவு பகல் பாராமல், நேரங்காலம் பாராமல் போராடி அவர்களுக்காக குரல் கொடுத்தவர். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நபர் அமைச்சராக வந்தது நிமித்தம் அவர் ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து சீரும் சிறப்புமாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அண்ணன் வன்னியரசு அவர்களை நான் பாராட்டுகிறேன். ஆனால் அவர்களுடைய ஒரு பேட்டி, ஒரு நெறியாளர் சந்திப்பில் இவ்வாறாக சொல்லியிருப்பார், இது சோபா மாடல் அரசு தான். காரணம், இது சோபா என்று சொன்னால் எஸ் ஃபார், ஓ ஃபார், எஃப் ஃபார், ஏ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்கார், சமூக நீதி சார்ந்த ஒரு விளக்கம். அண்ணன் வன்னியரசு அவர்கள் திறம்பட செயல்படுகிறார்கள், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அதற்காக ஒன்றுமே பேசாத, ஒன்றுமே செயல்படாத ஒரு அரசை அண்ணன் ஆதரவு கொடுப்பது, அண்ணன் முட்டு கொடுப்பது ஏற்புடையதல்ல. ஆனால் நீங்கள் இந்த அரசுக்கு நீங்கள் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவியை வெறுமனை தூக்கி கொடுக்கவில்லை. உங்களுடைய ஆதரவு இல்லை என்று சொன்னால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது. ஆகையினால் அவர்கள் உங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால அவர்களை நீங்கள் ப்ளீஸ் பண்ணணும் அவசியமே இல்லை. மக்களின் சார்பாக மக்களுடைய உணர்வுகளை அறிந்து கொண்டு தொடர்ந்து உங்களுடைய எண்ணம் போலவே நீங்கள் மக்களுக்காக செயல்படுங்கள். இருக்கிறதிலே எல்லா நபர்களையும் விமர்சனம் செய்யும்போது அண்ணன் வன்னியரசை மாத்திரம் விமர்சனம் செய்ய முடியவில்லை. வன்னியரசாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், அவருடைய ஒரே ஒரு சொல் மாத்திரம்தான் நமக்கு இடைஞ்சலாகின்றது. இவர்கள் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு அதே இடத்திற்கு போனதுதான் உங்கள் மீது நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு வாதம். மற்றபடி உங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்குது. எங்கே இருந்தாலுமே நீங்கள் நன்றாக செயல்படுவீர்கள் என்று தெரியும். அந்த செயல்பாடு நன்றாக இருப்பதினால் நாங்கள் உங்களை விமர்சிக்க விரும்பவில்லை, விமர்சனம் பண்ணுவதற்கும் ஒன்றுமில்லை. ஆனால் இந்த சோபா மாடல் அரசுக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த விஜயோ, ஆதவோ, புசி ஆனந்தோ, நிர்மல்குமாரோ, அருண்ராஜோ, யாராக இருக்கட்டும், தாவேக்கலர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் செயல்படும் போதுதான், ஆக்கப்பூர்வமாக செயல்படும் போதுதான், குறிப்பாக மக்களுக்காக அவர்கள் செயல்படும் போது மட்டும்தான் அவர்களை நாம் ஆதரிக்க முடியும். மற்றபடியாக இன்று வரைக்கும் அவர்கள் பாசிச பாஜகவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாடை இப்போது வரைக்கும் எடுக்கவில்லை. அவர்கள் காங்கிரஸோடு இணைந்திருந்தாலும் இவர்களுடைய நிலைப்பாடு என்னமோ இன்னமும் பாசிச பாஜகவுக்கு ஒரு இணக்கமான ஒரு சூழலாகவே இவருடைய நடவடிக்கைகள் அமைகிறது. ஆகையினால்தான் இன்றைய வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த தாவேக்காவை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாவேக்கா செய்கிற ஒவ்வொரு செயலையும் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்கள்ல எல்லாமே தாவேக்கான அங்கே உள்ள புகுந்து, தாவேக்கான அவங்க ஏற்கனவே மண்டையில் ஒன்றுமே இல்லை, அவர்கள் பள்ளிக்கூடங்களில் நுழைந்து அவர்கள் என்னத்தை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? அங்கே போயிட்டு விஜய் ஃபோட்டோவை காட்டி விஜயை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதும், அங்கே போய் டான்ஸ் ஆடுறதும், அங்கே போய் கொடி ஏற்றுறதும், தாவேக்கா கொடிகளை பள்ளிக்கூடங்கள் ஏற்றுக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அசம்பாவிதங்கள் எல்லாம் இந்த தாவேக்காவினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட தாவேக்காவினரை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அண்ணன் வன்னியரசு, உங்களுடைய செயல்பாடுகள் சூப்பர், 100% மார்க் கொடுக்கலாம். ஆனால் இந்த தாவேக்காவை நீங்கள் முட்டு கொடுப்பதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நன்றி.